ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்குற அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. பேசும்போது அடிக்கடி பட்டாசு சத்தம் கேட்டுச்சுன்னா வேறு என்ன பண்ணுறது? சவுண்ட் ப்ரூஃபையும் தாண்டி நம்ம ஆளுங்க வெடிக்கிற பட்டாசுகள்லாம் காதை கிழியுது. அதனால் அந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். அதாவது இப்போ மேட்டருக்குள்ளே போவோம், டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி எந்த டாபிக் நான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக என்னை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த ஒரு 10 வருஷத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் படங்கள், உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் லிஸ்ட் எடுத்தாலும், இந்த ரவுடிசம் சம்மந்தப்பட்ட படங்கள் ஏகப்பட்டது. வன்முறை சார்ந்த படங்கள் நிறைய வந்துருச்சு பாஸு. கொஞ்சம் கூட ஒரு தேட்டரில் போய் உட்காந்து கலகலகலன்னு சிரிக்க முடியல. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வன்முறை படங்களாக இருக்குது. வன்முறை படங்களாக இருக்கிறது, வாய் குளறி விட்டது. ஸோ இந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம மனிதர்களோட இருதயமே இறுகி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கலகலப்பான மிக்சடான படங்கள், மசாலா படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் தேட்டரில் குடும்பமாக போய் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தோடு போகிறதெல்லாம் ரொம்ப ரேராக போச்சு இல்லைங்க. ஏன் நமக்கு வீட்டில் உட்காந்து பார்த்துட்றாங்க. ஏன்னா குடும்பத்தோடு போய் பார்க்குற அளவுக்கு எந்த படங்களும் இப்போ வரல. ஏன் நம்ம ரஜினி அவர்கள் நடித்த கூலிக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே. ஏன்னா என்னைக்காவது ரஜினி அவர்களோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா எந்த அவரோட படத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்ததே கிடையாது. கூலிக்கே கொடுத்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்றது மாதிரி பாருங்க. ஸோ ஏன்பா பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், ரவுடிஸை பற்றி சொல்கிறக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜ ரவுடிகளின் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதுவே ஒரு 10 வருஷத்துக்கு பேக்கில் போனீங்கன்னா அதே மாதிரி நிறைய உண்மையான ரவுடிகளோட படத்தை வந்து சித்தரித்து எடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி படங்கள் எப்படி இருக்கும், அதாவது 10 இயர்ஸ் பேக்கில் எடுக்கப்பட்ட படங்களோட கதைக்களம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் உருவாகிறான், ரவுடியாக உருவாகிறான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவன் ஏன்டா இந்த ரவுடிசத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப வேதனைப்படுவான். அதுக்கப்புறம் இந்த வேதனைப்பட்டு அந்த ரவுடிசத்தால் அவன் என்னென்ன மாதிரியான பின்விளைவுகளெல்லாம் அவன் சந்திக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கதைக்களம் முடியும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்தில் என்ன தான் வந்து ரொம்ப கலகலப்பாக ஆக்ஷனாக அந்த படங்கள் போனாலும் எண்டில் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா தயவு செய்து இந்த ரவுடிசத்தில் இறங்காதீங்க அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த மாதிரியான படங்களை வந்து ஒரு ஆக்ஷன் படமாக கருதி மக்கள் பார்த்தாங்க. இந்த மாதிரியான ரவுடிகள் மாதிரி ஆகக்கூடாதா அப்படின்னு குழந்தைங்களை கூட தேட்டரில் கூப்பிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த படத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு வெளில வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் படம், ரவுடிஸ் படம் இதெல்லாம் பார்க்கும்போது மக்களோட மனநிலை எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வாழ்ந்தா கேங்ஸ்டராக வாழணும்டா, அப்போ தான்டா ராஜ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மக்களோட மனசில் விதைத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இந்த டாப்பிக்கில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கொலை குற்றவாளிகளை ஹீரோவாக சித்தரிக்கும் மட்டமான சினிமா அரசியல் தான் இப்போ உலாவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இந்த 10 வருஷத்தில் எடுத்திருந்தாலும் அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் 2 படங்கள் வெளியாகிடுச்சு. ஒரு படம், இன்னொரு படம் வெளியாக போகிறது. அது என்ன படங்கள், அந்த படத்தில் எந்த ரவுடிஸை பற்றி இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம விளக்க போகிறோம் நண்பர்களே. இதில் முதலாவதாக சொல்ல போகிற படம் இப்போ ரிலீஸ் ஆன பைசன் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து யாரை மையப்படுத்தி எடுத்த படம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வெளில தகவல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான ஒரு கபடி பிளேயரான மன்னத்தி கணேசன் அப்படின்ற ஒரு கபடி பிளேயர் இருந்தார். இவரோட வாழ்க்கை வரலாறை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வெளில பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வதந்தியாக இருந்தாலும் இவங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஏதோ போகிறது போட்டோம். ஏன்னா உண்மையாகவே இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சம்பவம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே தடை விழுந்துடும். அதனால் இது கபடி படம், மன்னத்தி கணேசனை பற்றி தான், போட்டோம் விட்டுரு, அப்படியே விட்டுரு, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த மேக்கர்ஸும் கம்முன்னு விட்டுட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, மன்னத்தி கணேசன் அவர்களை வச்சு அவரோட கதையை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்தாங்களோ இல்லையோ, ஆனால் தென் மாவட்டத்திலேயே மிகவும் சர்ச்சையான ஒரு சம்பவத்தை இவங்க மையமாக வச்சு எடுத்துருக்கிறாங்க. அது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல பேர் சோஷியல் மீடியாவில் விவாதித்துட்டு இருக்காங்க. அந்த விவாதத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கதாபாத்திரம் நண்பர்களே. அதாவது ஒரு கதாபாத்திரம் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பசுபதி பாண்டியன் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து சுபாஷ் பண்ணையார். ஸோ இவங்க 2 பேரும் தென் மாவட்டத்தையே ஆண்டு கொண்டிருந்த ரொம்ப முக்கியமான புள்ளிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கதையை வந்து மையப்படுத்தி தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட உண்மையான கதை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிவல்ரி, அதாவது அந்த பழிவாங்கும் படலமான கதை எந்த லெவலுக்கு உச்சத்தில் போய் தமிழ்நாட்டையே உழுகுச்சு அப்படின்ற ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரியான கதையெல்லாம் படத்தில் வச்சு ஹீரோயிசமாக அவங்கள காட்டணுமா அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய லால் அப்படின்ற கேரக்டர் தான் சுபாஷ் பாண்டியன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த சுபாஷ் பாண்டியனுக்கும் மன்னத்தி கணேசனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சின்னதாக இவங்க ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு அதிலிருந்து ஒரு ரூட் எடுத்துட்டு போயிட்டு இந்த படத்தோட கதையை தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சம்பவத்தோட கனெக்ட் பண்ணது இந்த படத்தின் இயக்குனர் யாருங்க, மாரி செல்வராஜ் அவர்கள் தான். இப்படி ஏங்க ரூட்டு போறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்து கேள்வி கேட்க தோணுது. பட் இருந்தாலும் அதுக்கான பதில் வந்து யார்கிட்ட இருந்தும் வரப்போறது கிடையாது. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன புள்ளி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தில் லால் கேரக்டரா பண்ண அந்த பண்ணையார் அப்படின்ற கேரக்டர் வந்து
கபடிக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க, கபடி பிளேயர்ஸை ரொம்ப ஊக்குவிப்பாங்க. ஸோ இப்படி கனெக்ஷன் போய் அதுக்கப்புறம் அந்த கதை வந்து நேராக அந்த தென் மாவட்டத்துக்கு போது பாருங்க, அதுதான் இயக்குனரோட புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதாவது இந்த உண்மை சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 சமூகங்க. இந்த 2 சமூகத்தோட மோதல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 சமூகத்தோட மோதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆரம்பத்தில் இது ஒரு குடும்ப மோதலாக தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமூக மோதலாக மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மோதல் மற்றும் இந்த பிரச்சனை எப்போ வெளில தெரிய வருது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியை தாண்டி மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, 2021 வருஷம் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஒரு பயங்கரமான கொலை சம்பவம் தான். இந்த கொலை சம்பவத்தில் நிர்மலா தேவி அப்படின்றவங்கள ஒரு பெரிய கும்பல், ரவுடி கும்பல் நேராக வந்து வெட்டி அவங்களோட தலையை துண்டா எடுத்துட்டு போயிட்டு அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புள்ளி அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளு, அவரோட ஃப்ளெக்ஸ் கட் அவுட்டுக்கு கீழே அந்த தலையை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக அந்த காலகட்டத்தில் ஆச்சு. ஸோ இவங்களோட கொலை வந்து எப்படி இடம்பெற்றது, அரங்கேறியது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நிர்மலா தேவி அப்படின்றவங்க இந்த 100 நாள் திட்டத்துக்கு வேலை வாய்ப்புக்கு ஆட்களெல்லாம் திரட்டி அந்த வேலைக்கு கொண்டு போகிறவங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகாலையில் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் திரட்டி அவங்கள வேனில் ஏற்றுறதுக்காக ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வண்டியில் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்த கும்பல் அருவாள் எடுத்து சரமாரியாக அந்த நிர்மலா தேவி வெட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலையை துண்டை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நபரோட ஃப்ளெக்ஸுக்கு கீழே அதை கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரித்து மோப்பனாயெல்லாம் வச்சு தேடியும் கூட அந்த இடத்துல அவங்களோட தலை கிடைக்காம கடைசியாக அந்த மோப்பனாய் போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸுக்கு கீழே அந்த தலையை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களோட விசாரணை ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த நிர்மலா தேவி அவர்களுக்கும் இந்த பைசன் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. 1990 ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த கதையை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது அந்த காலகட்டத்தில் சுபாஷ் பண்ணையார் மற்றும் பசுபதி பாண்டியன் இவங்க 2 பேருக்குள்ள தாங்க பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து 1990 தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவசுப்பிரமணிய நாடார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2 பசங்க, அசுவதி மற்றும் நாராயணன் அப்படின்ற மாதிரி. அந்த நாராயணனுக்கு பிறந்தவர் தான் வெங்கடேஷ் பண்ணையார் அப்படின்றவர். இவங்களோட குடும்பத்தில் அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட நிலங்களை வந்து இவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட நிறைய நிலங்கள் வந்து இவங்க உரிமையாளராக இவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பிரச்சனை வரும்போது இந்த நிலப்பிரச்சனைக்கு பல பேர் பல சைட்ல இருந்து வந்து ஆதரவாளர்களும் இருப்பாங்க, எதிர்ப்பாளிகளும் இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கும் போது அவங்களோட குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள வந்தவர் தான் இந்த பசுபதி பாண்டியன் அப்படின்றவர். ஸோ இந்த பசுபதி பாண்டியனுக்கும் சுபாஷ் பண்ணையாருக்கும் அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது இந்த நிலத்தகராறுல. ஸோ இந்த நிலத்தகராறு கிட்டத்தட்ட 3 வருஷம் நடைபெற்று 1993 வருஷம் இந்த சுபாஷ் பண்ணையார் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பையனான அஸ்வதி பண்ணையாரை மர்டர் பண்ணிட்டாங்க. மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா பசுபதி தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் அந்த இடத்துல பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பசுபதி பண்ணையாரை அட்டாக் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய நாடார் அப்படின்றவர் தான். ஸோ சிவசுப்பிரமணிய நாடார் அட்டாக் பண்ணும் போது பசுபதி அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. எஸ்கேப் ஆன உடனே இவர் கூட இருந்த 2 பேரான பீர் முகமது மற்றும் பாம் கண்ண இவங்க தான் இந்த ஆரம்ப கொலைக்கு வந்து உடந்தையா இருந்திருக்கிறவங்க. இவங்க 2 பேரை போட்டதுக்கு அப்புறமா இந்த கொலை கேஸை விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு முக்கியமான காரணம் வெங்கடேஷ் பண்ணையார் தான் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் பண்ணையாரை அரெஸ்ட் பண்ணி 2003 வருஷம் இவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பசுபதி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. பசுபதி பாண்டியன் எப்படியோ இந்த பிரச்சனை ஒரேடியா ஓஞ்சுது, ஏன்னா முக்கியமா நம்மளை போட்டு தள்ளணும்னு வெயிட் பண்ணவன் எல்லாரையும் போலீஸ் போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆனா அவரோட பழைய கேஸ்லாம் நிலுவையில் இருக்கும்போது 2006 வருஷம் கோர்ட்டுக்கு போகும்போதே ஒரு பெரிய கும்பல் இவரை மறுபடியும் வந்து போட்டு தள்ள அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பசுபதிக்கு வந்து பயமே வந்துருச்சான். அட பாவீங்களா, அப்ப இன்னும் உடலையா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப உஷாராயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2006 வருஷம் பசுபதி அவர்களோட மனைவியை வந்து இவங்க போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மன உளைச்சல்ல ஆனார பசுபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மனைவியே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சு போயிட்டாராம். இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்லெஸ்ஸா இருந்தவரை 2011 வருஷம் சுபாஷ் பண்ணையார் அவர்களோட ஆளு பசுபதி வீட்டிலே வந்து இவரை காலி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை மாறி மாறி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 2016 வருஷம் தான் சுபாஷ் பண்ணையார் வந்து அட்டாக் பண்ணும் போது அவர் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. இது வந்து மாத்தி 2 குடும்பத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆயிட்டு இருக்குதுங்க. இதுக்கப்புறமா சுபாஷ் பண்ணையாரை தான் போய் அட்டாக் பண்ண முடியல, ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுருவோம்னு சொல்லி ஃப்ரெண்டுங்களெல்லாம் போய் வெட்டி அவங்களோட தலையெல்லாம் தொண்டு போய் அதே மாதிரி ஃப்ளெக்ஸுக்கு கீழே போட்டுருக்காங்கப்பா. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் யாரு, இந்த லேண்ட் இஷ்யூ 1990 வந்ததுல இந்த 90 வருஷம் எங்களை இந்த லேண்ட் பிரச்சனை கூட்டுன்னு போனோடனே இந்த சிங்காரம் அப்படின்றவன் தான். ஸோ அவனை போய் போட்டு தள்ளணும்னு சொல்லி அவனை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவன் ஜெயிலில் இருந்து வரும்போதே போலீஸ் கண்ணு முன்னாடியே சிங்காரத்தை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை ஓஞ்சிருச்சு நம்பின்னு இருக்கும் போது தான் கரெக்டாக நிர்மலா தேவி அவர்களை இந்த மாதிரி சரமாரியா வெட்டியிருக்கிறாங்க. ஏன்பா சம்பந்தமே இல்லாமல் நிர்மலா தேவியை ஏன் கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் தான் தெரியுது. பசுபதி அவர்களோட வீட்டிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இவங்க தான் போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க, பசுபதி தனியாக இருக்காரு, இந்த நேரத்தில் வந்தால் போட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க ஆக்சுவலி ஒரு இன்ஃபார்மரா,
ஸோ அதனால தான் 10 வருஷம் கழிச்சு பசுபதி அவர்களோட கொலைக்கு நிர்மலா தேவி முக்கியமான காரணம்னு சொல்லி பசுபதி அவர்களோட ஆதரவாளர்கள் நிர்மலா தேவியை 2021 வருஷம் போட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பரவுனதுக்கப்புறமா சினிமாக்காரங்க சும்மாவாக இருப்பானுங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சர்ச்சையை கலப்புற ஏதாவது ஒன்று வேணும், ஒரு தகவல் வேணும், அதை வச்சு நம்ம ஒரு படமாக பண்ணி அவனை தூங்கவே விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி நினப்பில் பல பேர் சுற்றிட்டு இருந்தானுங்களே. இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பல இயக்குநர்கள்னு வந்து தலையெடுத்தானுங்க பாருங்க. ஸோ இவனுங்களுக்குலாம் இது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக கிடச்சி இதை ஒரு படமாக பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி வெளியில் சொல்கிறாங்க. நான் சொல்ல நண்பர்களே. ஸோ இப்போ இந்த படம் வந்து நல்லா தான் போகுது. துருவிக்ரமுக்காக இந்த படத்தை நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கிறேன். இன்னும் பார்க்காம நீ சொல்லுகிறீ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எங்க நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நியூஸ் வந்துடுவாங்க, படம் எப்படிப்பட்ட படம், எதை பற்றி கதை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, நம்மளுக்கு தகவல் எல்லாம் வந்துடும். அந்த தகவலை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்துருந்தா நான் சொல்கிறதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா படம் பார்த்துட்டு போடுங்க நண்பர்களே. இப்போ அடுத்த படத்தை நோக்கி நாம் போவோம். இப்போ அடுத்ததாக எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரமோ வீடியோவாக ரிலீஸ் ஆகி பட்டையை கலப்பின அசுரன்ற பாருங்க அரசன் அப்படின்ற படம் தான். வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் சிம்பு அவர்கள் ஒரு ரவுடியாக நடிக்க போகிற ஒரு படம் அரசன் அப்படின்ற படம். கிட்டத்தட்ட வடசென்னை பார்ட் 2 அப்படின்ற மாதிரிலாம் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் எந்த காலகட்டத்தில் இருந்து எந்த ரவுடியை பற்றி பேச போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மயிலை சிவகுமார் அப்படின்றவரை பற்றி தான் பேச போகுது அப்படின்றது இன்னைக்கு பரவலாக யூடியூப்பை திறந்தாலே அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை இதில் ஷேர் பண்ணுவோம் நண்பர்களே. அதாவது இந்த மயிலை சிவகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரை சேர்ந்த A1 ரவுடி, அதாவது இவர் வந்து A+ ரவுடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை காவல்துறையினர் ஒரு லிஸ்ட் எடுத்து யாரெல்லாம் டாப் 10 ரவுடி அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னா அந்த டாப் 10 லிஸ்ட்டில் இவர் இருப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆள். கிட்டத்தட்ட 4 கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி, இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு இவரோட வாழ்க்கையில். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் இருப்பாராம். அவரோட ஏரியாவில் போனீங்கன்னு வைங்களேன், இவருக்குன்னு பந்தாவா ஒரு 10 அடியாட்கள் யாருமே கிடையாது. அப்படியே குழந்தைய கையில் தூக்கிட்டு கடைக்கு போகிறது, டீ சாப்பிட்றது, எல்லாருடைய டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஆள் தான். ஆனால் இவர் ரவுடி ஆனதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம், வாழ்க்கை சூழல் இருக்கலாம். அது எதுவுமே வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இதெல்லாம் படமாக எடுக்கிறாங்க பாருங்க, அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏயா உங்களுக்குலாம் ஸ்கிரிப்ட் இல்லைனா இந்த மாதிரி நியூஸ் சேனலில் வர ஏதாவது ஒரு சர்ச்சையை கொண்டு போயிட்டு படமாக எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு என்ன ஆக போகுது, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, போலீஸ் வந்து ஒரு பட்டியல் எடுத்து டாப் 10 ரவுடி யாருன்னு கேட்டால் அந்த 10 பேரில் இவர் ஒருத்தராக வருவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரவுடியாக இருந்திருக்கிறார். எந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி குப்பம் வீரமணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடி இருந்தார். அவரோட என்கவுண்டரில் போலீஸ் தள்ளிட்டாங்க. அவரு கூட வலதுகரமாக இருந்தவர் தான் இந்த மயிலை சிவகுமார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து எப்போ ரொம்ப பிரபலமானார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, 2001 வருஷம் தோட்டம் சேகர் அப்படின்ற ஒருத்தரை வந்து இவர் போட்டு தள்ளும் போது தான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஏன்னா தோட்டம் சேகர் அப்படின்றது சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ADMK கட்சியில் பிரச்சார பாடகராக இருந்தவர். அப்போனா எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருந்திருப்பாருன்னு பாருங்க. இவரே வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா, வீரமணியும் மயிலை சிவகுமார் அவர்களும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு பழிவாங்கும் படலமாகத்தான் இப்போ சிவகுமார் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார். ஸோ இந்த பழிவாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் சேகர் 2001 வருஷம் வெட்டி கொலை பண்ணப்போ அவர் 3வது கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அந்த 3வது மனைவிக்கு 2 வயசுல ஒரு பையன் இருந்திருக்கான். ஸோ அந்த 2 வயசு பையனை சின்ன வயசுல இருந்தே இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி உங்க அப்பனை வந்து கொலை பண்ணோன்னு நீ பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சொல்லி வளர்க்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வளர்ந்த பையன் தான் இப்போ இந்த மயிலை சிவகுமார் அவர்களை கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளில வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கொலை பண்ணிட்டு உள்ளே போனார் பார்த்தீங்களா, தோட்டசேகர் அவர்களோட 3வது மனைவியின் மகன். அந்த 3வது மனைவி கூட இப்போ BSP தலைவரான நம்ம யாருங்க அவரு ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு பாருங்க, அவரோட கொலை வழக்கில் கூட சம்மந்தப்படுத்தி இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இவங்க ரவுடிகளாக வளர்ந்துருக்கிறாங்க. சரி, அப்படி ஒரு கேஸ் போனாலும் சிவகுமார் அவர்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கெட்சு போட்டால் தவறாதான். ஸ்கெட்சு போட்டால் எப்போவுமே ஸ்கெட்சு தவறாது. அப்படி சொதப்புச்சுன்னா சொல்லு, நான் வந்து அதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு விக்ரம் சொல்லுவார்ல, அந்த டைலாக் சரியாக மறந்து போச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஆளாமா அவரு. இது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்கெட்சு போட்டு சைலண்டாக போய் எப்பப்பெல்லாம் அந்த சம்பவம் நடக்குதோ, கொலை சம்பவம் வந்து இவர் அரங்கேற்றிய கொலை சம்பவம் எங்கெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கோ அந்த நேரத்தில் சைலண்டாக உட்காந்து தேட்டரில் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். ஏன்னா அப்போ தான் போலீஸ் விசாரணையில் நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டால், இல்லை நான் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக டிக்கெட் கொடுத்துட்டு கிளம்பிடுவாராம். அதாவது தேட்டரில் வாங்கின டிக்கெட்டை கொடுத்துட்டு போலீஸ் கிட்ட கிளம்பிடுவாராம். அதனால இவர் கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் பெருசாகவே இருக்காதான். ஆனால் சந்தேகத்தின் பேரில் அப்பப்போ இவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு கல்யாணம் பண்ணார், 2வது கல்யாணம் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் வந்தார்கள் இவரோட கல்யாணத்துக்கு. போலீஸ் எல்லாம் வந்தாங்க. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் 3 பவுனுக்கு தங்க நகைலாம் போட்டாராம். அந்த அளவுக்கு இவருக்கு போலீஸோட டச் இருந்திருக்குது. அதனால தான் இவர் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் எப்போ இவரும், அதாவது யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து ஒரு இடத்துல மாட்டினாரு. அது எப்போ மாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது
அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடியை த்ரெட்டன் பண்ணி உன்னை உயிரோட கொளுத்திரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பொம்பளை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் துப்பாக்கி முனையில் இவர் அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் கூட வெளில வராத அளவுக்கு இவரை தூக்கி போய் உள்ள போட்டாங்க. இதுக்கப்புறமா பல மாசங்கள் கழிச்சு தான் இவர் வெளில வந்தார். வெளில வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் நகரில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒருத்தருக்கு இவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனான்ஸ் பண்ணி அந்த காசை அவன் சரியாக கொடுக்கலன்னு சொல்லி இவனை மிரட்டுறதுக்காக இவர் நேராக அசோக் நகர் போகும்போது அங்கே தான் போய் நம்ம யாருங்க ஒரு தோட்டசேகர் அவர்களோட 3வது மனைக்கு பிறந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஸ்கெட்சு போட்டு அந்த இடத்துல சராமாரியா நம்ம மயிலை சிவகுமாரை வெட்டி கொண்டுட்டாரான். ஸோ இதுதான்ப்பா கதையா. ஸோ இந்த கதையை தான் இந்த படத்துக்குள்ளே வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் மயிலை சிவகுமார் அவர்களோட கல்யாணத்தில் போய் ஜோடியாக நின்று போஸ்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வட சென்னையில் நடந்த நிறைய ஸ்க்ரீன் பிளே நிறைய விஷயங்களை வந்து மயிலை சிவகுமார் கிட்ட இருந்து தான் இவர் தகவல் வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர்கிட்ட இருந்து தான் நிறைய கேட்டு ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த படத்தில் உள்ளே வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் சோறு போட்டவனே காட்டி கொடுக்க முடியுமா, அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவர்கிட்ட இருந்த ரெஃபரன்ஸை வச்சு கொஞ்சம் வட சென்னை 2ல் நம்ம சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வெற்றிமாறன் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ப்ரமோவை இறங்கியிருக்கிறாரு. அதனால் என்னதான் சோஷியல் மீடியாவில் இவரை பற்றிய படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாலும் நான் சொன்ன கதைக்கும் அந்த ப்ரமோக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மயிலை சிவகுமார் அவரோட கதைக்கு பதிலாக அவரை கொலை பண்ணா பார்த்தீங்களா ஒரு பையன், அவனோட கதையாக கூட இவங்க பீரியட் காலத்தில் நடந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ நடக்கிற மாதிரி வச்சிருந்தா தான் இவங்க மாட்டிப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஸோ மயிலை சிவகுமார் யாருன்னு ஒரு பெரிய தலைவான ஒரு நடிகரை வச்சு இவங்க ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு சிம்புவை வந்து அந்த பையனாக கூட காமிச்சிருக்கலாம். ஏன்னா எப்போவுமே வெற்றிமாறன் அவர்கள் அப்படி தான் படம் பண்ணுவார். ஸோ இப்படி தான் இந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இன்னும் கூடிய காலகட்டத்தில் நிறைய இந்த படத்தை பற்றிய விஷயங்கள்லாம் வெளில வர நம்மலாம் அடுத்தடுத்து பேசுவோம். ஸோ இப்பேற்பட்ட படங்கள் நம்ம சமூகத்துக்கு தேவையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே ரவுடிகளை பார்த்தா இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது, நம்ம வாழ்ந்தால் நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகு அப்படின்ற ஒரு டயலாக்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இப்போல்லாம் கத்தி எடுத்தால் தான்டா கெத்து அப்படின்ற மாதிரி மாற்றிட்டானுங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய படங்கள் இந்த ரவுடிகளை ஹீரோவாக சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வியாபார நோக்கம் மற்றும் அரசியல் நோக்கத்துக்காக நம்மளை மாதிரி வந்து நிறைய மக்களை வாலிபர்களை இந்த மாதிரி இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறதுன்றது எந்த விதத்தில் நியாயம், நீங்களே சொல்லுங்களேன். ஸோ இதெல்லாம் நியாயமா? ஸோ இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வந்தால் நம்மளோட சமூகம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ வன்முறைகள் வந்து நிறைய அரங்கேறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் கத்தி போனது தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய கொலை பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு தான் கொலை பண்ணுறான். பெரிய ஆளுங்கள்லாம் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப 18 வயசு கூட தொடலை அந்த அளவுக்கு பிளாகா பசங்க மாதிரி இருக்குதுங்க. ஸோ இதுங்கெல்லாம் கத்தி எடுத்துன்னு சுற்றுதுங்க, கத்தி எடுத்துன்னு பாட்டு பாடுதுங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரனால தான். சமீபத்தில் KGF 1, 2 வந்து பல ஆயிரம் கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு அந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ யார்? அவரும் ஒரு ரவுடி பையன் தானே. அந்த ரவுடி பையனுக்கு இவ்வளோ பெரிய மாசா அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் படத்தை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணிட்டோம். ஆனால் அதை பார்த்த பல பேர் KGF யஷ் பைத்தியம் முடிச்சு சுற்றி இருந்தானுங்க. யஷ் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டால் செம்ம கெத்து யஷ் தெரியுமா, நானும் பெருசானா யஷ் மாதிரி ஒரு ரவுடியா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதை நோக்கி போகுது, சமூகத்தை வந்து நம்ம எங்கே நோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இருக்கணும். அந்த விழிப்புணர்வை நானே தொடர்ந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் இந்த சினிமா சீக்ரெட்ஸ் வாயிலாக இந்த வீடியோ போட்டு தொடங்கி வைக்கிறேன். இதோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், ஹாப்பி தீபாவளி.